ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய பர்த்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. எதிர்பார்க்காத சர்ப்ரைஸில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வீடியோ வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பர்த்டே விலாக நான் ஒரு 2 பார்ட்டாக வந்து போடலான்ட்ருக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுங்கிறனால இன்றைக்கி வந்து பாதி வீடியோவும் இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வந்து வரும். இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிப்ரவரி 19 அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. அன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். லன்ச்சு வந்து செய்யலை. ஏன்னா ஸ்பெஷல் ஏதாவது செஞ்சு அவங்களுக்கும் சாதனை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். வெற்றிக்குட்டி வந்து நான் தோசை எடுத்துகிட்டு போய்க்கிறேன், ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். டிஃபன் மட்டும் தான் செய்கிற வேலைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றிக்கிட்டு சட்னிக்கு வதக்கிக்கிட்டு நைட் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். முதல் நாளே வந்து எப்போதுமே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுனால எனக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் என்னோடய வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் இன்றைக்கி காலையிலே சமையல் செய்கிற வேலை வேறு இல்லைங்களா, இன்னமும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் மிஷின்லேயும் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். அது மேலே போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய் விட்டுட்டு வரணும். டிஃபன் செய்கிற வேலை மட்டும் தாங்கிறதுனால அந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனு அதுக்கப்புறம் ஹால் ரூம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா உடனே வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சாதனாக்கு 12 மணிக்குள்ளே கொண்டு போய் லஞ்ச் கொடுக்கணும். இந்த பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க. இந்த கிஃப்ட் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப காமெடியாக தான் வந்து இருந்தது. அது ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் வெற்றிக்குட்டி பண்ணது. எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும், இந்தமாரி இது கார்டில் வந்து ஹாப்பி பர்த்டே மம்மின்னு சொல்லி எழுதி கொடுக்கணுன்னு அவனுடைய ஆசை. அதை அவன் பெயிண்ட் பண்ணிலாம் கொடுக்கணுன்ட்டு அந்த ஹார்ட் ஷேப் அவனுக்கு கட் பண்ண வரவே இல்லை. அம்மா நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவனுக்காக அப்புறம் நான் கட் பண்ணி கொடுத்தேன். என் முன்னாடியே உட்காந்து தான் வந்து அந்த கார்டுக்கு பெயிண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் கிஃப்டாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். குழந்தை அழகாக வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து எனக்கு பிடிச்ச கலர் கேட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கேட்டு வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா பண்ணியிருந்தான். அதில் ஹாப்பி பர்த்டே மாம் என்னுடைய பர்த்டே டேட் போட்டு வச்சுருந்தான். ரொம்ப அழகாக வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தது குழந்தை. எனக்கு பார்க்கவே இது ஆசையாக இருந்தது. அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது என்னோடய பர்த்டேக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா பசங்களை வந்து நான் ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கையோடவே உடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணாதாங்க ஒரு 11-12 மணிக்குள்ளே சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் வந்து டைமே இல்லை. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கெலாம் போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் சமையல் தான் வந்து பண்ணுறேன். அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு போகும்போது அந்த பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணது அப்படியே வச்சுட்டு போயிட்டு மறந்து போச்சு. அதை நம்ம கையோடவே அது பாட்டிலில் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மசாலா பவுட்ரு பாக்கெட் ஓப்பன் பண்ணுறதுலாம் நீங்கள் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. மசாலா பவுடர்லாம் அந்த ஒரு 50 கிராம் பாக்கெட்டு தான் வாங்குவேன். அது 5 பெட்டியில் கொட்டினது போக மீதி வந்து சின்ன சம்பளத்தில் அந்த பாக்கெட்டோட வச்சுருப்பேன். அது ஃபஸ்ட்டு எடுத்து அந்த பாக்கெட்டோடவே எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அது சேல் பண்ணுறது கிடையாது. மற்றபடி இந்த காஃபி தூள் இந்த மாவு ஐட்டம்லாம் வந்து ஓப்பன் பண்ணேன்னா இதுமாரி கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதால் சீல் பண்ணிப்பேன். ஏன்னா இதுமாரி வந்து நீங்கள் சுருட்டிட்டு மேலே ரப்பர் பொண்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா காற்று போகாமல் இருக்கும். அதே சமயம் வந்து வண்டு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து மாவு ஐட்டம், அதாவது இந்த கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவுலாம் வாங்கினீங்கன்னா அது கவரோடவே வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா. அதனால நான் மேக்ஸிமம் கவரோட தான் வந்து சம்பளத்தில் போட்டு வச்சுப்பேன். ஒவ்வொரு சம்பளத்துக்கும் ஒவ்வொரு மாவு பாக்கெட் வைக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணேன்னா பெரும்பாலும் சீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சம்பளத்தில் தானே போட்டு மூடி வைக்கிறங்கிறதுனால 8 ஒரு 9 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடாம வேலை செய்ய முடியாது. மருந்து வேறு சாப்பிடுங்கிறனால ஒரே தோசை மட்டும் ஊற்றி என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி 65 சிக்கன் கிரேவி வந்து பண்ணுறேன். கூடவே இறாலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இறால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. விலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது 100 ரூபா தான் இந்த இறால். 150 ரூபாய்க்கு சிக்கன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போதைக்கு மதியத்துக்கு சிக்கன் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன். இறால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். முடிஞ்ச நைட்டு வந்து பண்ணுவேன்.
தோசை ஊற்றி சாப்பிட்ட கையோடவே வந்து பார்த்திங்கன்னா ஷோஃபாக்கெலாம் கவர் வந்து துவச்சி போட்டிருந்தேன். அது சரி கையோடவே அது ஞாபகம் வந்ததுனால அதையும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 நாளாக வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த ஷோஃபா வந்து நான் வாங்கியிருக்கிற மாரி வாங்கியிருக்கிறேன், நீங்கள் போட்டிருக்கிற கவரோட லிங்க் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ஃபோனில் தான் வந்து மீஷோ இருக்கும்போது அதை ஆர்டர் பண்ணது. அந்த ஃபோன் இப்போ வந்து இல்லை, வீணாக போயிடுச்சு. இப்போ இதோட லிங்க் வந்து என்கிட்ட வந்து இல்லை. என்ன கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோஃபா கவர் வந்து போட்டால் வந்து பார்க்க நல்லா தாங்க இருக்குது. குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இதோட ரேட் வந்து எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இதோட லிங்க் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால தான் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. என்ன கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து இந்த ஷோஃபாவுக்கு வந்து போட்டு விட்டால் பார்க்க நல்ல லுக்காக நல்லா தான் இருக்குது. இன்னொன்று நம்ம உட்காந்து எழுந்திருக்கும் போது, அதுவும் பசங்க இருக்கிற வீட்டில் சொல்லவே தேவையில்ல, ஏறி குதிப்பாங்க, விளையாடுவாங்க. அதுமாரிலாம் பண்ணும்போது அடிக்கடி கலைஞ்சு போயிடுதுங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது இந்த கவரை நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கடுப்பாக இருக்கும். ஏன்டா அந்த கவர் வாங்கணுங்கிற மாரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நாள் போடாமல் கூட இருக்கேன் அதை வாங்கிட்டு. இப்போ தான் வந்து இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து இது லெதருங்கிறனால சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குதுங்கிறனால கவர் போட்டு விட்டுறேன். இதே நம்ம பெரியவங்க உட்காந்து எழுந்திருக்கும் போது லைட்டாக கலைஞ்சிருந்தால் கூட அப்படியே சரி பண்ணி விட்டுடலாம். ஆனால் பசங்க அப்படியே வந்து கழட்டி கடாசிடுறாங்கங்க விளையாடுறங்கிற பேரில். நாங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அதை நான் போட்டு விட்டேன்னா அவங்க வர வரைக்குமே இப்படியே தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அப்படி இருக்காதுங்க, ரொம்ப நாசி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த கவர் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு வாங்குங்க. என்னால் வந்து பார்க்க நல்லா தாங்க இருக்கும், அவ்வளோதான். கவர் போடும்போது எனக்கு டக்குன்னு அவங்க பண்ண கமெண்ட் தான் ஞாபகம் வந்தது, அதனால தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு காமெடி தாங்க. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் சாதனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாள், இப்போ என்னுடைய பிறந்த நாள், எதுக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக எந்த ஒரு கிஃப்ட் வந்து பண்ணினது கிடையாது. நானும் அது பெருசாக எதிர்பார்த்ததும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த தடவை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் இப்படி ஆகணுன்ட்டு அவங்களே வந்து எதிர்பார்க்கலை. அவங்க ஆர்டர் பண்ண உடனே அந்த சாரியோட ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் அவங்க நம்பருக்கே வந்து ஷேர் பண்ணுறங்கிற பேரில் தெரியாமல் என் நம்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க. நான் ஓப்பன் பண்ணதுமே சாரியாக இருக்குது. அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி கேட்டால், ஐயோ அந்த ஃபோட்டோ உனக்கு அமுச்சு விட்டுட்டேன்னா, இது உனக்கு பர்த்டேக்கு நான் ஆர்டர் பண்ண சாரி, அது ஃபோட்டோ இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் நம்பருக்கு அனுப்பலான்னு பார்த்தா உன் நம்பருக்கு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. முதல்ல சாரீ கிஃப்ட்டு பண்ணணும், அதுவும் சர்ப்ரைஸாக பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டாங்க. அந்த சர்ப்ரைஸ் எப்படி ஆகணுன்ட்டு அவங்களும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து எதிர்பார்க்கல. எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் தான் இருந்தது. என்னோடய பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த சர்ப்ரைஸ் சாரீ தான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நான் என்ன விரும்புவேனோ அதை வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து சாரீனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வேறு எதுக்குமே பெருசாக ஆசைப்பட மாட்டேங்கிறது அது அவங்களுக்கும் வந்து தெரியும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி ஒன்று வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த நைட்டி வந்து 270 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நைட்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா 1-2 கிளிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் ஒரு நைட்டி வாங்கியிருந்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பீகாக் டிசைன் வந்து ஆயில் பிரிண்ட் வந்து ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்டரில் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் சாரீ உள் பகுதியில் ஃபுல்லாக அந்த சின்ன பீகாக் மாரி டிசைன் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த பார்டரில் சைடில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் மாரி வருது, அது ஜரி கிடையாது. முந்தியில் மட்டும் லைட்டாக ஜரி இருந்தது. முந்தி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருந்தது. ஆல்ரெடி இந்த கலர் காம்போவில் வந்து ஒரு சாரீ வச்சுருக்கேன், அது ரொம்ப பழசாக போயிடுச்சு. அது அந்த கலரில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே வந்து இவங்களும் இந்த கலரில் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாரீ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதேமாரி வந்து அவங்களுக்கே ஒரு ஏமாற்றம் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் எதிர்பார்க்காத மாரி 2 ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பர்த்டேக்கு வந்து சாதனா அப்பாவும் வெற்றி குட்டியும் பண்ண சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து இது தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஒரு பக்கம் சிரிப்பாகவும் தான் இருந்தது. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அது வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எடுத்து மடித்து வச்சுட்டு கையோடவே சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சமையல் செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்றைக்கி சமையலே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக போடணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து அந்த குஸ்கா மட்டும் சாதம் மட்டும் போதுன்ட்டாங்க, தனியாக எனக்கு வேறு எதுவும் செய்ய வேணாம், முட்டை மட்டும் வேக வச்சு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற இந்த ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே முட்டை
அப்படியே வந்து வெந்துருங்கிறனால ஃபஸ்ட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு சிக்கனை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இறால் மீன் நண்டு க்ளீன் பண்ணுறதுனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதை நான் இன்ட்ரெஸ்ட்டோடவே வந்து செய்வேன். மேக்ஸிமம் வந்து இறால் நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நானே க்ளீன் பண்ணிக்கிறது. மீன் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறது. ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுதுங்கிறதுனால நான் மீன் மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் தெருவில் போகிற மீன் வந்து கட் பண்ணி தர மாட்டாங்க, அதை நம்மளே வாங்கி கட் பண்ணிக்கணும். குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து அவளுக்கு பிடிச்ச மாரி வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அது வந்து இன்றைக்கி என்னுடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாரி தான் இன்றைக்கி மெயினாக வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். சமையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் இதில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். அதோட வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஈவினிங் மேலே ஒரு 2 சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க. அது என்னங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.